நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வெயில் காலத்துல சாப்பிட்றதுக்கு குளு குளுன்னு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோங்க. இந்த ரெசிபி சாப்பிடும்போது மட்டும் குளு குளுன்னு இருக்காது, நம்மளோட உடம்பையே குளு குளுன்னு கூலா வச்சுக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு 150 ml அளவுல தண்ணி சேர்த்துட்டு கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் எல்லா கடைகளிலுமே இப்போ பொதுவாகவே கிடைக்குது, ஸ்மால் குவான்டிட்டியும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. ஐஸ்கிரீம்ஸ்க்கெல்லாம் சேர்ப்பாங்க, இதில் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த பவுடர் தான். சப்போஸ் நம்மக்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் கார்ன்ஃப்ளவரை இதில் கலந்து வச்சுக்கோங்க. அதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பால் நல்லா காய்ஞ்சிட்டு இருக்குது. பால் ரொம்ப திக்காகவும் இருக்க தேவையில்லை, தின்னாகவும் இருக்க தேவையில்லை. நம்ம பால் ஏற்கனவே காய்ச்சின பாலாக இருந்தாலுமே ஓகே. அதாவது நீங்கள் 1 லிட்டர் அளவு பால் வாங்குறீங்கன்னா அதில் அட்லீஸ்ட்டு ஒரு 300 ml ஆவது தண்ணி கலந்துக்கோங்க. கொஞ்சம் அது நல்ல லிக்விடாக தான் இருக்கணும். பால் இது போல் ஓரளவு நுரைச்சி பொங்கி வரணும் நமக்கு. அந்த சமயத்தில் ஃபர்ஸ்ட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவு பால் ஒரு 400 ml அளவுள்ள தண்ணி சேர்த்தேன். அதுக்கு 200 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடலாம். ஏடு படிய தேவையில்லை, ஏடு படியாமல் நீங்கள் இது போல் கலந்து விடுங்க. பால் நல்லா நுரைச்சி பொங்கி நமக்கு காஞ்சி வந்தால் போதும். நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் அவைலபிளாக இல்லை அப்படின்னா இதில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ளேவருக்கு பவுடராக இருந்தாலுமே பரவாயில்ல, இல்லை நீங்கள் நசுக்கி இடித்து சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். இப்போது பால் நல்லா காஞ்சிருச்சு, சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்க்குறோம். இதே போல் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, போதுமான அளவாக இருக்கும். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கார்ன்ஃப்ளவரோ இல்லை கஸ்டர்ட் பவுடரோ ஏதுவோ வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம டைம் தரணும். அப்போ தான் அதனோட பச்சை மணம் நமக்கு மாறும். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் தூள் 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் கரைச்சி சேர்க்கும் பொழுதே இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். லைட்டாக திக்காக மாறும். இது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பச்சை மணமும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கெல்லாம் போயிடும். ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா திரும்பவும் பால் நல்லா நமக்கு நுரைச்சி பொங்கி வரும். இது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி, திக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் திக்காக குடித்தா நல்லா இருக்காது. இதுதான் நமக்கு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இது போல் நல்லா காய்ஞ்ச பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடணும். ரூம் டெம்பரேச்சர்லேயே ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டரில் எடுத்து வச்சுருங்க. தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நடுவில் கலந்து விட்டிங்கன்னா தான் ஏடு படியாமல் இருக்கும். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இதை எடுத்து நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிட போகிறேன். ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு நீங்கள் இதை 1 வாரம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கு எடுத்து அதில் அந்த சமயத்தில் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இதில் ஜெல்லி யூஸ் பண்ண போகிறேன். ஜெல்லி ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான கலரில் இருக்கக்கூடிய ஜெல்லி தான். இதை நம்ம கட் பண்ணி எடுத்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் விருப்பப்படலைன்னா சேர்க்க வேணாம். இப்படி செஞ்சு கொடுக்கும் பொழுது பிள்ளைங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. பேக்கிங்லேருந்து எடுத்துகிட்டு இது போல் ஒரு பிளேட்டில் வச்சு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மில்க் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஜெல்லிஸை எடுத்து சேர்த்துக்கலாம். நமக்கு ஜெல்லிஸ் எந்தெந்த கலர்ஸ் வேணுமோ அதை எடுத்து சேர்த்துக்கோங்க. இல்லை ஜெல்லிஸே வேணான்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா சேர்க்க வேணாம். நான் 2 கலரில் இருக்கிறது மட்டும் இதில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் சப்ஜா விதைகள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்து 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த விதைகளை இதில் எடுத்து சேர்த்துட்டேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதான், நல்லா சில்லுன்னு இருக்கும். இதில் வேணால் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இதை சேர்த்துருக்க இந்த சப்ஜா சீட்ஸை உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த ஜெல்லிஸை இது போல் பார்த்தா குழந்தைங்க ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. இது வேணாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இதை சேர்க்க தேவையில்லை. இதை இப்படியும் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெளியில் கண்டதை வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சுத்தமான முறையில் இப்படி செஞ்சு சாப்பிடும் பொழுது அது ஓரளவு உடம்புக்கு நல்லதாக தான் அமையும். நீங்களும் வர வெயிலை சமாளிக்கிறதுக்கு இது போல் ரெசிபீஸை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.